ஹோமுஸ் நீரிணை பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இரவு 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கிரீன்லாந்து எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அது மிக பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். துருக்கி மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய உலக செய்தியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கடந்த சில நாட்களாக மிகவும் அமைதியாக இருந்தது ஹோமுஸ் நீரிணை பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று திங்கட்கிழமை இரவு 6ஆம் தேதி இரவு 3 கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதில் 2 கப்பல்கள் பற்றிய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. 3வது கப்பல் பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியாக இல்லை. இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்று சொல்லி இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படலை. யார் என்று சொல்லி தெரியலை. இருந்தாலும் ஈரான் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது அமெரிக்கா. அதே போல கட்டார் நாடும் ஈரான் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. முதல்ல தாக்குதலினுடைய விவரம் என்னென்று பார்ப்போம். முதலாவது தாக்குதல் கட்டார் நாட்டுக்கு சொந்தமான ஒரு திரவ எரிவாயு, அதாவது LNG என்று சொல்லுவோம், அந்த திரவ எரிவாயுவை ஏற்றி செல்கின்ற ஒரு டேங்கர், அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பேர் அல் ரெக்கையாத் என்று சொல்லப்படுற ஒரு டேங்கர் ஓமானிய கடலில் ஹோமுஸ் நீரிணைக்கு அருகில் போய்கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பலினுடைய இடது பக்கம் தாக்குதலுக்கு உள்ளானதாக, இடது பக்கம் இருந்த என்ஜின் ரூம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் பணியாளர்களுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. ஆனால் கப்பலில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. எனவே அது கட்டார் நாட்டுக்கு சொந்தமான திரவ எரிவாயு கப்பல். உடனடியாகவே கட்டார் நாட்டினுடைய வெளியுறவு பேச்சாளர் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த தாக்குதலுக்கு முழுக்க பொறுப்பு ஈரான் தான், ஈரானால் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இதென்று சொல்லி கட்டார் நாட்டினுடைய வெளியுறவு பேச்சாளர் மஜீத் அல் அன்சாரி ஈரான் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது சம்பந்தமாக ஈரான் எந்த ஒரு பதிலையும் இதுவரைக்கும் சொல்லல. ஆஃப்கோர்ஸ் அமெரிக்காவும் கூட ஈரான் மீது தான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது முதலாவது கப்பல். இரண்டாவது கப்பல் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பல் என்று சொல்லப்படுகிறது. கச்சா எண்ணெயை, மசகு எண்ணெயை ஏற்றி கொண்டு போன கப்பல் என்று சொல்லியும், அதுவும் இந்த தாக்குதலுக்கு கிட்டவாக தான், அதாவது முதலாவது கப்பல் தாக்கப்பட்ட இடத்துக்கு அண்மையில் வைத்துத்தான் இரண்டாவது கப்பலும் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய பேர் வெட்ஜென் என்று சொல்லப்படுகிறது. கப்பலினுடைய பேர் வெட்ஜென், வேறு பெயர்களும் சிலவள இருக்கலாம். எனவே அது சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான கப்பல். அதனையும் ஈரான் தான் நடத்தியது என்று சொல்லி இந்த நாடுகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஈரான் அது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. அதே நேரம் ஒரு சில சர்வதேச ஊடகங்களில் மூன்றாவதாக இன்னும் ஒரு கப்பலும் நேற்றிரவு தாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது சம்பந்தமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே வரையில. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், எந்த கப்பல் தாக்கப்பட்டாலுமே இங்கே யூகேல ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, UKMTO என்று சொல்லப்படுற, அதாவது பிரித்தானியாவினுடைய கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு என்று சொல்லி அமைப்பு இருக்குது. உலகம் முழுவதும் பயணம் செய்கிற எல்லா கப்பல்களுக்கும் இவர்கள் ஒரு விதமான மறைமுகமான ஒரு பொறுப்பு வைங்களேன். அந்தந்த கப்பல்கள் மேலே ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது UKMTO அது சம்பந்தமான அறிக்கைகளை வெளியிடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே UKMTOவினுடைய அறிக்கையில் மூன்றாவது கப்பல் தாக்கப்பட்டதாக எந்த ஒரு செய்தியும் சொல்லப்படல. இந்த முதல் 2 கப்பல்களும் தாக்கப்பட்ட செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மூன்றாவது கப்பல் பற்றிய விவரங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த கப்பல்களை தாக்கியதன் காரணமாக இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது கோளாறுகள் வருமானு சொல்லி, என்னென்னா எல்லாருமே பிஸி. அங்கால ஈரானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதிச் சடங்குகள் ஒரு பக்கம் பரபரப்பாக போய்கொண்டிருக்குது. இங்கால நேட்டோ உச்சி மாநாடு போய்கொண்டிருக்குது. இங்கால உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டி, விம்பிள்டனில் டென்னிஸ் போட்டி என்று சொல்லி பரபரப்பாக உலகம் போய்கொண்டிருக்குது. எனவே இது ஒரு யுத்தத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருமா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இருந்த போதிலும் கூட இதுவரை அமைதிதான் நிலவுது. நேற்றிரவு அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு இன்று மாலை வரை ஹோமுஸ் பகுதியில் ஒரு அமைதியான நிலைமை நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இப்போ ஒரு 10 நாளைக்கு முதல் இந்த மாதிரி ஒரு கப்பல் மேலே
ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வந்து அடுத்த நாள் இரவு வந்து பிறகு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது. ஒரு வியாழக்கிழமை வந்து தெற்கு ஈரானில் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அமெரிக்க விமானப்படையினர். எனவே இந்த தாக்குதலுக்கு பழி வாங்கும் விதமாக திரும்பவும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்படுமா என்னென்று தெரியல. எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் சம்பந்தமாக நேட்டோ உச்சி மாநாட்டில் வைத்து தெரிவித்த ஒரு கருத்துக்கு ஈரான் பதிலடி வழங்கியிருக்கிறது. முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னவர் என்று சொன்னால், இந்த 60 நாள் கணக்கு தானே பேச்சுவார்த்தைக்கான 60 நாள் கணக்கு, அதிலே வந்து இப்போ 15-20 நாள் ஆக போகுது, என்ன ஒரு கொஞ்ச நாள் தான் கிடக்குது. எனவே அதற்கிடையில் வந்து ஈரான் சைன் வைக்கணும், அந்த முக்கியமான இறுதி ஒப்பந்தத்தில் வந்து சைன் வைக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் கடுமையாக தாக்குவோம், ஹிட் ஹார்ட் என்று சொல்லி கடுமையாக தாக்குவோம் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தவர். அதுக்கு ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உடனடியாக பதில் சொல்லியிருந்தவர், கடைசி வரைக்கும் நாங்கள் சைன் வைக்க மாட்டோம், நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஃபைனல் ஒப்பந்தத்தில் வந்து சைன் போடவே மாட்டோம், இந்த மாதிரி வெரட்டியெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட சைன் வாங்க முடியாது, எனவே அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாங்க என்று சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மிரட்டலை நிராகரித்திருக்கின்றார். ஹோமுஸ் பகுதியில் இப்படியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும் போது இங்கால துருக்கியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 7ஆம் திகதியும் நாளை 8ஆம் திகதியும் 2 நாட்கள் நேட்டோ உச்சி மாநாடு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கின்றார். இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலானி வந்திருக்கிறார். மற்றும் நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே வந்திருக்கின்றார்கள். இங்கே என்ன பேசப்படுது என்று சொன்னால், ஒரே காரசாரமாக தான் இருக்குது, ஒரே சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் காரசாரமாக இருக்குது. முதல் வந்து நேட்டோ உச்சி மாநாடு நடந்தால் சரியான சுமூகமாக நடக்கும், எல்லா தலைவர்களும் பெரும்பாலும் ஒரே கருத்தை தான் சொல்லுவார்கள், அப்படியே சுமூத்தாக போகும், மாநாடு நடக்கிறதே வெளியில் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா ஒரு பக்கம், அதுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் இன்னொரு பக்கம் என்று சொல்லி அந்த ஒரு இழுவர் இருக்குத்தானே. என்னதான் நேட்டோ என்று சொல்லப்படுற ஒரு அமைப்புக்குள்ளே இருந்தாலுமே வந்து இப்போ வந்து நாடுகளுக்கு இடையிலான அந்த ஒரு பிரிவு இருக்கிறதன் காரணமாக இன்றைக்கே பயங்கர காரசாரமாக இருந்தது பேச்சுவார்த்தைகள். அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் ஆரம்பித்து வச்சவர், பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வச்சதே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும், கிரீன்லாந்து தீவை எடுத்தே ஆகும் என்று சொல்லி. என்னென்னா கடந்த ஒரு 5-6 மாதமாக கிரீன்லாந்தை பற்றி வாயை திறக்கல. ஏனென்னா ட்ரம்ப் வந்து அங்கால ஈரானில் வந்து பயங்கர பிஸி. அப்போ அதில் வந்து கொஞ்ச நாள் கிரீன்லாந்தை வந்து அப்படியே ஒத்தி வச்சிருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கார். டென்மார்க்குக்கும் கிரீன்லாந்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையப்பா, டென்மார்க்குக்கும் கிரீன்லாந்துக்கும் செட் ஆகாது, கிரீன்லாந்துக்காரருக்கும் டென்மார்க்கை பிடிக்காது, டென்மார்க்காரரும் கிரீன்லாந்துக்கு வந்து காசை கொடுக்குறீல. அதாவது வந்து இப்போ டென்மார்க்கினுடைய ஒரு மறைமுகமான கட்டுப்பாட்டுக்கெல்லாம் கிரீன்லாந்து இருக்குது. எனவே ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த 2 நாடுகளுக்கும் இடையில ஒத்து வராது, ஏன் நீங்கள் உண்டா இருக்கிறீங்க, எங்களோட வாங்க, எங்களோட வந்து சேருங்க, நாங்கள் வந்து நிறைய காசை அள்ளி போட்டு உங்களை டெவலப் பண்ணுறோம் என்று சொல்லி கணக்கெல்லாம் சொல்கிறார். ஆனால் கிரீன்லாந்துக்காரர் கேட்டால் தானே. எனவே கிரீன்லாந்தை நாங்கள் எடுத்தே தீருவோம் என்று சொல்லி நேட்டோவில் வச்சு சொன்னது. ஏன்னு சொன்னால் நேட்டோவில் இருக்கிற அமைப்புக்கெல்லாம் இதுக்கு கட்டும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் கடந்த காலத்தில். இப்போ அதே நேட்டோ மாநாட்டில் வச்சு ட்ரம்ப் இதே கருத்தை திரும்பவும் சொல்லி வச்சுக்கார். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானிய யுத்த களத்தில் எங்களுக்கு நேட்டோ உதவி செய்யலை என்று சொல்லி ட்ரம்ப் திரும்பவும் சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால், யுத்தம் நடந்த காலத்தில் வந்து திரும்ப சொன்னபடி நேட்டோ ஒரு சேர்த்துக்கு உதவாது, நாங்கள் நேட்டோ விட்டு வெளியில் போகிறோம், நேட்டோன்ற அமைப்பு இருந்து ஒரு பிரியோசனமே இல்லை, எங்களுக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி, அதாவது காலமாக சொல்லுவார் உதவி செய்யலைன்னு சொல்லி, பின்னேறம் சொல்லுவார் எங்களுக்கு எல்லாம் உதவி தேவையில்லை, நாங்கள் எவ்வளோ பெரிய வல்லரசு நாடு, எங்கள்கிட்ட இல்லாத ஆயுதங்களா, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு ஆயுதங்களா, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு போர்க்கப்பலா, அதெல்லாம் வெறும் டாய்ஸ் என்று சொல்கிறவரா இல்லையா? இப்படி மாற்றி சொல்லி கொண்டிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் துருக்கியில் வச்சு சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யலை, பொறுத்த நேரத்தில் கைவிட்டுட்டீங்கள், அதாவது எங்களுக்கு உதவி தேவைப்படையிலையப்பா, எங்களுக்கு தேவையே இல்லை, அமெரிக்கா வந்து யாரையும் நம்பி இல்லை, இருந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேனான்னு சொல்லி நேட்டோ தலைவர்கள் மத்தியில் சொல்லியிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதாவது நான் உதவி வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா, இதுதான் சாட்டண்டி போட்டு அப்படியே இருந்துருவீங்களா, அப்படி இருக்கக்கூடாது, என்ன நீங்கள் வந்து உதவி செய்யணும் என்ன என்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசி வச்சுக்கார். இந்த மாதிரியான ஒரு புடுங்குப்பாடு நேட்டோ உச்சி மாநாட்டில் வந்து போய்கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு முடிவை ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். என்னென்னு சொன்னால், இப்போ நேட்டோ உச்சி மாநாடு துருக்கியில் நடக்குது. எனவே துருக்கிய ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கார், எர்டகனுக்கு வந்து சொல்லியிருக்கார், உங்கள் மீதான தடையை வந்து நாங்கள் நீக்கிற ஐடியாவில் இருக்கிறோம், நீக்க போகிறோம் என்று சொல்லி. அதென்ன தடை என்று கேட்டிங்கன்னு சொன்னால், துருக்கி மீதான அமெரிக்க
அமெரிக்க தடை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இது வந்து 2020ஆம் ஆண்டுல வந்து விதிக்கப்பட்ட ஒரு தடை. அதாவது 2020ஆம் ஆண்டு துருக்கி நாடு என்ன செய்து விட்டது என்று சொன்னா ரஷ்யாட்ட இருந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை ஒன்றை வாங்கியிருந்தார்கள். அதாவது ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற S-400 மிகவும் பிரபலமானது. அதாவது அமெரிக்காவினுடைய இந்த தாட் இந்த மாதிரியான வான் பாதுகாப்பு பொறிமுறைக்கு ஈக்குவலானது தான் ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்படுற இந்த S-400 என்று சொல்லப்படுற வான் பாதுகாப்பு பொறிமுறை. அதை வந்து ரஷ்யாட்ட இருந்து துருக்கி வாங்கினோன்னே அமெரிக்காவுக்கு கோபம் வந்துட்டுது. உடனடியாக துருக்கி மீது அமெரிக்கா ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஒரு வகையான தடை ஒன்றை விதித்திருந்தார்கள். அந்த தடை இப்போ வரைக்கும் அமுலில் தான் இருக்குது. அதனை தான் நீக்கப் போவதாக இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். நீக்கி போட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் F-35 போர் விமானங்கள் இருக்குத்தானே, அந்த போர் விமானங்களை வந்து எங்கள்கிட்ட வாங்குங்க, நாங்கள் தாரோம், நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி ஒரு டீல் ஒன்று கதைச்சு முடிச்சிருக்கிறார் இப்போ துருக்கியோட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எனவே மிக விரைவில் அமெரிக்காவில் இருந்து F-35 விமானங்கள் துருக்கி நோக்கி செல்லும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு 7ஆம் தேதியும் நாளைக்கு 8ஆம் தேதியும் 2 நாட்களாக நடைபெறுகின்ற இந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கால ரஷ்யா ஒரு பக்கம் யுக்ரைனை போட்டு வெளுவெளண்டு வெளுத்து கொண்டிருக்குது. எனவே யுக்ரைனை வந்து காப்பாற்றணும் அல்லது யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும். அது பேசிக்காக வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் அதை கேட்கும். எனவே அதில் என்ன விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்படியாக பல காரசாரமான விவாதங்களுடன் போய்கொண்டிருக்கிறது இந்த நேட்டோ உச்சி மாநாடு. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை, அது ஒரு தேவையில்லாத பிரச்சனை இருந்தாலும் அதுவும் ஊடகங்களினுடைய கவனத்தை பெறுது என்னென்று சொன்னால், ஜோர்ஜியா மெலானி இருக்கிறதா தானே, இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலானி, அவாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையிலான அந்த ஒரு சண்டை, அந்த ஒரு முட்டுப்பாடு என்று சொல்லலாம். எனவே நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு 2 பேரும் வந்திருக்கிறார்கள். இப்போ ஏதாவது புதுசாக ஏதாவது சண்டையை தொடங்க போகிறார்களா என்பதையும் நாங்கள் பொறுத்து பார்க்கணும். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.